ஹாய் திஸ் டாக்டர் ரேவதி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா 40 வயசுக்கு மேல நம்ம என்ன டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிபிசி, அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் சொல்லுவோம். இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ல தான் நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவல், ஆர்பிசி, டபிள்யூபிசி இந்த லெவல் எல்லாம், அதாவது சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த லெவலோட ரேஷியோஸ்லாம் நம்ம இந்த டெஸ்ட்ல தான் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லிபிட் ப்ரொஃபைல், அதாவது நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலை தெரிஞ்சுக்கணும்னா இந்த லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்தாகணும். அதுக்கு அடுத்து என்ன டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட், டயபெட்டிக் பேஷண்ட்க்கு எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு. அதாவது பிளட் சுகர் லெவல், ஃபாஸ்டிங், பிபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்கில், பிபி சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் எடுக்கிறது. அண்ட் ஹெச்பிஏ1சின்றது லாஸ்ட் 3 மந்த் ஆவரேஜோட பிளட் சுகர் லெவல் தான். ஸோ இது மூணுமே நம்ம எடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்எஃப்டி, ஆர்எஃப்டி, அதாவது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து நம்ம எதுக்கு எடுக்கணும், நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்கான்றது செக் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு. அதே மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கான்றதுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம எடுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் டெஸ்ட், பிளட் கால்சியம் எடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து விட்டமின் டி எடுக்கலாம். அண்ட் விட்டமின் பி12 எடுக்கலாம். இது இந்த டெஸ்ட் எல்லாமே ஜென்ரலாக எடுக்கலாம். இதுக்கு அடுத்து விமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து செல்ஃப் மெமரி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய பிரெஸ்ட்டை வந்து அவங்களே செல்ஃப் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இந்த விரல், இந்த 4 ஃபிங்கர்ஸ் வச்சு ஜஸ்ட் அவங்களோட பிரெஸ்ட்டை வந்து சுற்றி பால்பேட் பண்ணி பாருங்கள். ஏதாவது நோட் மாதிரி, அதாவது உருண்டை ஏதாவது கட்டி மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக டாக்டரை போய் பார்த்துட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெசசிட்டி இருந்ததுன்னா டாக்டர் வந்து மேமோகிராம் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் கட்டியோ இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது ஃபைப்ராய்ட் மாதிரி கட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் எடுக்கிறது மஸ்ட். இதெல்லாம் ஜென்ரல் பேசிக். அதே மாதிரி போன் டென்சிட்டிக்குமே வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக் எக்ஸ்ரே இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதே மேல் ஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது கேன்சர் மாதிரி இருக்குன்னா இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் ஏதாவது கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த டெஸ்ட் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் ஜென்ரல் பேசிக் டெஸ்ட். இதை எடுத்தாலுமே வந்து நமக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமானதை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு அதுக்கான ப்ரிகாஷன் மெஷர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் 40 வயசு தாண்டிட்டீங்கனாலுமே எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ.